ஸ்கொயர் ஃபீட் அது கீழே கொடுத்துட்டாங்களா? ஸ்கொயர் ஃபீட் கீழே கொடுக்கல. வீடியோ அவனே ஆஃப் பண்ணிட்டான். பழைய கர்மங்களும் வினைப்பதிகளும் களைவதை இந்த அன்பு, கருணை, இரக்கம் இவை எல்லாம் ஊற்றெடுப்பதன் மூலமாக நம்மளுடைய கர்மங்கள் கழிகிறது. நாம் தூய்மை அடைந்து கொண்டிருக்கின்றோம். தூய்மையின் பலனாக இறுதியில் நாம் முக்தியை, மோட்சத்தை அடைய போகிறோம். இதுதான் நம் வாழ்க்கையின் அர்த்தம். இதை புருஷார்த்தம் என்று சொல்வோம். இதுதான் இந்த முதல் பாடம் நமக்கு விளக்குகின்ற பகுதி. இலக்கியங்களும் யோக சாஸ்திரங்களும் எதை எடுத்தாலும் அறம்பொருள் இன்பம் வீடு பேறு, கடைசியில் அந்த வீடு பேறு மோட்சம், தர்மார்த்த காம மோட்சம், இதைத்தான் நமக்கு போதிக்கும். திருமந்திரமும் அதைத்தான் போதிக்கிறது. இருக்கிறது திருமந்திர வகுப்புல, எடுக்கிறது ஆங்கில கிராமர். வாழ்க வளமுடன். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது ஒன்று வந்து எந்த அளவுக்கு நமக்கு பலனை கொடுக்குது, எந்த அளவுக்கு வசதியை கொடுத்துருக்குங்கிறத விட நாம் எந்த அளவுக்கு அதை பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நான் சொல்லி கொடுக்கின்ற இந்த பாடங்கள் எந்த விதமான புதிய அர்த்தங்களையோ புதிய மாற்றங்களையோ உங்களுக்குள் கொண்டு வரப்போவதில்லை. ஆனால் இந்த திருமந்திர வகுப்பில் நீங்க எப்படி நீங்க உங்களை ஈடுபடுத்தி கொள்கிறீங்களோ, அதை எப்படி நீங்க சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கிறீர்களோ, அதுதான் உங்களுக்கு முழுமையான பலனை வழங்கக்கூடியது. உங்க சுற்றுப்புறத்தில் இருந்து வரக்கூடிய சப்தங்களை இப்ப எல்லாரையும் நான் அப்படியே அன்மியூட் பண்ணி விட்டேன்னா அந்த சத்தத்துல எல்லாரோட மண்டையும் வெடிச்சிரும். அவ்வளோ சப்தங்கள் இருக்கும். இதையெல்லாம் நிவர்த்தி செய்து கொண்டு நீங்க திருமந்திரத்தை கத்துக்கிறதுக்கு உள்ளார வந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். நீங்களே உணர்ந்து படிக்கலாம், உணர முடியும். உணராத வரைக்கும் திருமந்திரம் உங்களுக்கு ஒரு சுமையாகத்தான் இருக்கும். சரி, மேற்கொண்டு இந்த பாடத்தில் வேறு என்னென்ன பகுதிகள் இருக்கு, எப்படி இதை நம்ம படிக்க போறோம், மேற்கொண்டு நாம் எதை ஆராய போகிறோம் என்பதையெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். யூனிட் 1 அலகு 1 சித்தர், திருமூலர், திருமந்திரம், இந்த 3 பகுதி நமக்கு இந்த முதல் யூனிட்ல எடுத்திருக்காங்க. திருமூலர் ஒரு சித்தர். சித்தர்கள் உதயமான இடம் இந்த நம் நாடு. இந்நாட்டில் சித்தர்கள் எப்படி இருந்தாங்க, அப்ப சித்தர்கள்ங்கிறதுக்கு என்ன வரையறை இருக்கிறது, என்ன லட்சணம் இருக்கிறது, அது சித்தர்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், யாரை சித்தர்கள்னு சொல்றோம், அந்த சித்தர்களில் திருமூலர் யார், அவர் எழுதின திருமந்திரம் என்ன, அது எப்பேற்பட்டது, இதையெல்லாம் இந்த முதல் பாடம் நமக்கு தெளிவாக கூறுகிறது. இந்த பகுதியில் இருந்து எல்லோருக்கும் தேர்வு உண்டு. யாரு, நீங்க பிஜி டிப்ளமோ பண்ணாலும் சரி, மேல்நிலை உயராய்வு பண்ணாலும் நமக்கு பேப்பர் உண்டு. அதுலேயும் 4 பேப்பர் உண்டு எக்ஸாமுக்கு. இது இல்லாமல் உங்களால் எழுதவே முடியாது எக்ஸாம். அப்போ எக்ஸாம் கண்டிப்பாக அதில் இருக்குது. அதில் வரலாறு, சித்தர்கள் வரலாறு இருக்குது, மரபு நெறி, எப்படி இந்த வரலாறுங்கிறது கடந்து வந்தது, சித்தர்கள் யாரு, அவங்க எப்படி மரபு வழி வழியாக அவங்க எப்படி வந்தாங்க, குரு சிஷியன் பரம்பரையாக அவங்க எப்படி இதை வந்து கடத்தி வந்தாங்க, அந்த வழியில திருமூலருடைய வரலாறு என்ன, திருமூலருடைய காலம், திருமூலருடைய காலங்கள்ல சரியாக குறிப்பிடப்பட்டிருக்காது, பட் அதெல்லாம் கணிக்கப்பட்டிருக்கும்.
திருமூலர் இயற்றிய நூல்கள். இப்போ திருமூலர் திருமந்திரம் மட்டும்தான் எழுதியிருக்காரா? மற்ற நூல்கள்லாம் இருக்கா? ஸோ இந்த திருமூலரோட காலங்களுக்கு என்னென்னலாம் எவிடன்ஸ் இருக்கு? அது திருமந்திரமே உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது? திருமந்திரத்துல இருந்தே நீங்க காலங்களை எடுத்து உங்களால ஆய்வு செய்து கொடுக்க முடியும். இல்ல மற்ற நூல்களை, பெரிய புராணம், மற்ற நூல்களும், சைவ சித்தாந்தம், 12 திருமுறைகள் இருந்தும் நீங்க எவிடன்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். உங்களுடைய ஆர்வமும் ஆராய்ச்சி அந்த பக்குவம் இருக்கிறத அடிப்படையில் எடுக்கலாம். சாதாரணமா எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு, பிஜி டிப்ளமோவுக்கு இங்க புத்தகத்துல சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை படிச்சுக்கலாம். ஆனா ஆய்வு பண்றவங்க திருமூலருடைய காலத்தை நான் எடுத்து ஆராய்கிறேன் என்றால் நீங்க பல நூல்களை படித்து ஆராய்ந்து வெளியெடுக்கலாம். திருமூலர் இயற்றிய நூல்கள் வேறு உங்களுக்கு ஆராய்ஞ்சு எடுக்க முடியும்னா எடுக்கலாம். திருமந்திரத்தின் பதிப்பு, இந்த திருமந்திரத்தை யார் ஃபர்ஸ்ட் யார் இதை பிரிண்டிங் கொண்டு வந்து பிரஸ்ல போட்டு பிரிண்டிங் அடிச்சு திருமந்திரத்தை வெளியிட்டாங்க? திருமந்திரத்தினுடைய சிறப்பு என்ன? திருமந்திரம் எதை உபதேசிக்கிறது? இந்த பகுதிகள் எல்லாம் இந்த முதல் யூனிட்ல சொல்லிக் கொடுக்கப்படுது. 2வது யூனிட்ல திருமூலரின் சமுதாய சிந்தனைகள். திருமூலர் என்னென்ன சமுதாய சிந்தனைகளை எடுத்திருக்கிறார்? எத்தனை திருமந்திரங்கள் சமுதாயத்திற்காக அவர் படைச்சிருக்கார்? நீங்க பிரிச்சு கொடுக்கணும். பிரிச்சு எடுத்தீங்கன்னா மொத்த 3000 திருமந்திரமும் சமுதாய சிந்தனையோடு தான் இருக்கும். இதுல திருமூலர் கால சமுதாய நிலை, திருமூலர் காலத்தில் சமுதாயம் எப்படி இருந்தது? மானுட மேம்பாடு, வாழ்வியல் நெறி. இந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அன்பு, நிலையாமை, இதுக்கு எல்லாத்துக்கும் திருமந்திரம் இருக்கு உள்ளார. எல்லா திருமந்திரத்துக்கும் தலைப்பு இருக்கான்னா கிடையாது. ஒரு சிலது உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துல யாரோ நம்ம மாதிரி படிச்சவங்க, அந்த ஆய்வறிக்கையை நடத்திட்டு இருக்கிற பொறுப்புல இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் ஒரு சில தலைப்புகளை முக்கியமானது அப்படின்னு சொல்லி நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. அந்த தலைப்புகள் தான் இங்க இருக்கு. உள்ளார இன்னும் நிறைய தலைப்புகள் இருக்கு. திருமந்திரத்துல 3000 திருமந்திரமும் தலைப்புகள் போட்டு 4 வரியை போட்டு ஓலைச்சுவடியெல்லாம் எழுதியிருக்காது. அப்படியே பிளைனா இருக்கும். அதெல்லாம் தலைப்புகள் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக பின்னாடி திருமூலருக்கு பின்னாடி அதாவது நமக்கு முன்னாடி இருந்த ஆசிரியர்கள் அதை பிரித்து புரிந்து கொள்வதற்காக சில தலைப்புகளாக போட்டு அதை 9 தந்திரங்களாக பிரித்து அதில் அடுக்கப்பட்டிருக்கு. அதுல இந்த மாதிரி தலைப்புகளும் உண்டு. அன்பு, நிலையாமை, என்னென்னலாம் நிலையாமை இருக்கிறது? உடல் நிலையாமை, இளமை நிலையாமை, இப்படி நிலையாமைகள்லாம் பல உண்டு. அதோடு சேர்த்து பிறன்மனை நயவாமை, மகளிர் இழிவு, நல்குறவு, அந்தனர் ஒழுக்கம், தான சிறப்பு, அறம், ஈகை, கல்வி, கேள்வி, கல்லாமை, இதெல்லாம் நமக்கு 20 மார்க் கொஸ்டின்ல வரும். அதை பிரித்து எழுதினீங்கன்னா 10 மார்க் கொஸ்டின்ல 5 மார்க் கொஸ்டின்ல எழுதலாம். நடுவு நிலைமை, பொறையுடைமை, பெரியாரை துணைக்கோடல், ஆசை, புறங்கூறாமை, வாய்மை, கூடா ஒழுக்கம், கேடு கண்டு இரங்கல், இது எல்லாம் ஒவ்வொரு தலைப்பும் மிக அற்புதமான தலைப்புகள். இப்போ திருமந்திரத்துல ஆய்வு பண்றதுக்கு ஒரு சில தலைப்புகளை அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த தலைப்புகளை தான் நான் எடுக்கணும் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிளாங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல எந்த தலைப்பு வேணுமானாலும் எடுத்து நீங்க ஆய்வுக்கு எடுக்கலாம். கல்வி என்பதை எடுத்து ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டால் திருமூலர் கல்வியை பத்தி என்ன சொல்றாரு? ஆய்வு பண்ணாதவங்க என்ன பண்றது? ஆய்வு பண்ணாதவங்க கல்வியை பத்தி படிக்கலாம். இந்த உலகத்தில் பள்ளிக்கூடத்துல சேர்த்தி எல்கேஜி யூகேஜியில் கொண்டு போய் ப்ரீகேஜியில் சேர்த்தி அப்புறம் எல்கேஜி யூகேஜியில் சேர்த்தி அதுக்கப்புறம் கொண்டு போய் இப்போ அது பத்தலைன்னு சொல்லி சிபிஎஸ்சி வரைக்கும் சேர்த்தி படிக்க வைக்கிற படிப்பெல்லாம் திருமந்திரம் படித்தவங்களுக்கு 10 பைசா பிரயோஜனப்படாது. திருமந்திரம் சொல்லும் இந்த படிப்புகள் எல்லாம் படிப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐயா, அவசரப்பட்டு நானும் ஸ்கூலில் போய் ஃபீஸை கட்டிட்டேன். அவங்க லாக்டவுன் பீரியட் வந்தாப்ப இருந்து வகுப்பும் எடுக்கிறதில்ல. நானும் ஆனாலும் ஆன்லைனில் தானே இருக்கோம். ஃபீஸ் எது கட்டணும்? கட்டினது அகாடமிக் இயர் நகரும். ஸோ ஃபீஸ் கட்டி தான் ஆகணும். இப்படி நீங்கள் எவ்வளோதான் லட்சமாக கட்டி படிக்க வச்சாலும் அந்த கல்வி எல்லாம் கல்வியே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எதுதான் ஒரு கல்வின்னு சொல்கிறாரு? தன்னை உணராத கல்வி கல்வியே கிடையாது.
தன்னை உணர்தல் என்றால் இறைநிலையை உணர்தல். தன்னை அறியாத கல்வி கல்வியே கிடையாது. இறைநிலையை உணராத, இறைவனை உணராத கல்வி கல்வியே கிடையாது. அப்போ இறைநிலையை எது உணர்த்துகிறதோ அது மட்டும்தான் கல்வி. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. எப்படி ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிறது? தன்னை அறிய, அதாவது தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை அப்படின்னு சொன்னா, தன்னை அறிஞ்சவனுக்கு வியாதி இல்லை, கேடு இல்லை, நோய் இல்லை. தன்னை அறியாம இருக்கிறதே ஒரு நோய் தான் அவரை பொறுத்த வரைக்கும். செல்ஃப் ரியலைசேஷன் ஒருத்தருக்கு வரல அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய டிசீஸ். அப்போ தன்னை அறியாம இருக்கிறதே, நாம நம்மளை உணர்ந்திருக்கிறோமா அப்படின்னு சொன்னா, நம்மளை அறிஞ்சிருக்கோமா அப்படின்னு சொன்னா, நமக்கே நம்மளை பத்தி தெரியாது. ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போட்டா சொல்லுவோம், என்னை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு. ஸோ நம்மளை பத்தி நமக்கே தெரியாது. ஸோ நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த உலகத்தில் அல்டிமேட் ஐடியா, தன்னை உணர்தல். இதை தான் ரமண மகரிஷியும் நான் யார் என்ற தத்துவத்தில் கொடுத்திருப்பாங்க. எல்லா ரிஷிகளும் முனிவர்களும் இந்த நான் யார் தத்துவத்தை விளக்கறதுக்காக பெருமுயற்சி எடுத்திருக்கிறார்கள். மாண்டூக்கிய உபனிஷத்து ஓம்கார மந்திரத்தை வைத்துக்கொண்டு 4வது நிலையாகிய நான் யார் என்பதை உணர்த்துவதற்காக பெருமுயற்சி எடுத்திருக்கிறது. ஸோ அப்படி தன்னை உணரும் கல்வி, அதுதான் கல்வியை தவிர மீதி எந்த கல்வியும் கல்வி அல்ல. இப்படி ஒவ்வொரு தலைப்புகளும் ஆழ்ந்த வகையில் நீங்க எடுத்து ஆராய்ந்து படித்து போகலாம். அனைத்திற்கும் மந்திரங்கள் 4 வரிகளில் உங்களுக்கு கிடைக்கிறது. 3வது பாடம், 3வது யூனிட் எடுத்தோம்னா திருமூலரினுடைய கோட்பாடுகள். அவர் என்னென்ன தத்துவங்களை கொடுத்திருக்கிறாரு, இதை 9 தந்திரங்களாக பிரித்து ஒவ்வொரு தந்திரத்திலும் இருக்கக்கூடிய கோட்பாடுகள் எதை சொல்கிறது. சிலபஸ்லேயே நமக்கு ஒரு டேப்லர் காலம் வந்துடும். அந்த டேப்லர் காலத்தை வச்சு இந்தந்த தந்திரங்கள்ல இப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்போ தந்திரம் என்பது என்ன? ஒரு டெக்னிக். ஸோ ஒரு விஷயத்தை அடையறதுக்கான ஷார்ட் வே. புருஷார்த்தம் உண்டு. மனிதன் படைக்கப்பட்டாச்சு. படைக்கப்பட்ட மனிதனின் நோக்கம் என்ன? எப்படி வாழணும்? இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்து தன்னை முடித்து கொள்ள வேண்டும்? இந்த வாழ்வில் பிறப்பு இறப்பு என்ற இந்த சுழற்சியை எப்படி அறுத்து கொள்ள வேண்டும்? இறப்பு என்பது நிகழ்வதை இரவாமை என்ற நிலைக்கு எப்படி செல்ல வேண்டும்? இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடியது வேதங்கள். அந்த வேதங்களோ ஓரளவுக்கு நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம். இதை வேதாத்திரி மகரிஷி மிக அழகாக சொல்லுவார். வேதத்தை யான் கண்டதில்லை, ஆனால் வேதத்தின் உட்பொருளாய் எனை கண்டேன். வேதத்தை யான் கண்டதில்லை, ஆனால் வேதத்தின் உட்பொருளாய் எனை கண்டேன். அப்போ வேதத்தின் உட்பொருள் என்னவாக இருக்கும்? அதுதான் நாமளா இருக்கும். வேதம் எதை உணர்த்துகிறது? நம்மை உணர்த்துகிறது. இதை அடையறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா அதுதான் திருமந்திரம் நமக்கு 3000 திருமந்திரங்களாக பிரித்து சொல்லி கொடுக்குது. அதைத்தான் டெக்னிக் அப்படின்னு சொல்றோம். இதைத்தான் தமிழ் வேத ஆகமம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம பேசுற இந்த விஷயங்களை எல்லாம், இதெல்லாம் புக்கில் படிச்சுதான் இது எங்க கொண்டு போய் எழுதுன்னு கிடையாது. பேசிட்டு இருக்கிற விஷயத்தை இப்படியே நீங்க 20 பக்கத்துக்கு எழுதலாம், உங்களுக்கு மார்க் கண்டிப்பா உண்டு. தமிழ் வேத ஆகமம் இப்படி இருக்கிறது அப்படின்னு இந்த 9 தந்திரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. 9 டெக்னிக் இருக்கு. என்னான்னு தெரிஞ்சுக்கிறது இன்னொரு வகை. அது இப்படி இருக்கு, 9 தந்திரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம். இல்லறத்தின் வழி பேரின்பம், குருவின் அருள், கல்வி கோட்பாடு, மெய்ப்பொருள் கல்வி, கற்றலில் குருவின் பங்கு, வாழ்வியலும் கற்றலும், வானவியல் மற்றும் ஜோதிடவியல் கோட்பாடு. இந்த பகுதிகளை எல்லாம் எடுத்து நீங்க ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ வானவியல் எடுத்து படிக்கலாம். ஜோதிடவியல் கோட்பாடு, ஜோதிடம்ங்கிற தத்துவங்கள் எல்லாம் வேதத்தினுடைய 2 கண்கள்னு சொல்லுவாங்க. ஒன்று வியாக்கரமா, இன்னொன்று ஜோதிடம். மிக முக்கியமான பகுதி. 6 பகுதிகள் உண்டு. ஜோதிடம், இந்த வானவியல், இது எல்லாம் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். அது எல்லாம் திருமூலர் திருமந்திரத்திலையும் இருக்கு. இது எல்லாம் ஜோதிடம் கற்றவர்களுக்கு புரியும். என்னை போன்ற அறியாதவர்களுக்கு இது கொஞ்சம் சிரமம் போலதான் இருக்கும். பல அன்பர்கள் என்னிடம் கேட்டதுண்டு, சார் திருமந்திரத்தில் ஜோதிடம் பத்தி எனக்கு இருக்கா, அதை கொடுங்க, அதை நான் ஆய்வுக்கு எடுக்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா ஜோதிடம் ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸி, மிக எளிது. அப்படி நமக்கு எந்த துறையில் நமக்கு அனுபவம் இருக்கிறதோ, அறிவு இருக்கிறதோ, ஆற்றல் இருக்கிறதோ,
அதை கொண்டு திருமந்திரத்தில் ஆழ்ந்து உள்ளே போனால் நாமும் முத்தெடுக்கலாம். அதை இந்த சமுதாயத்திற்கு நாம் பெற்றுக் கொடுக்கலாம். ஸோ இவ்வாறான தலைப்புகள் எல்லாம் இந்த 3வது பாடத்தில் உள்ளது. பாடத்திட்டங்கள் மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. பாடத்திட்டத்திற்கான விளக்கங்கள் விளக்கி கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா ஓரளவுக்குத்தான் இருக்கிறது. அதில் இப்போ இந்த குழுமத்தில் இணைந்திருக்கிற நாம தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் பல நாடுகளில் வசித்தாலும் தமிழ் என்ற ஒரு பிராணம் நமக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய தத்துவங்களை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் இதை விளக்கி நாம் இந்த சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும். யூனிட் 4 அலகு 4 திருமூலரின் தத்துவம். திருமூலரின் தத்துவங்கள். ஸோ அது 4வது யூனிட்ல இருக்கு. தத்துவ விளக்கம். அவர் கொடுத்திருக்கிற தத்துவத்துக்கு அவரே விளக்கம் எழுதியிருக்காரு. அதுல நாமளும் அதை மேலும் விளக்கி எழுதலாம். சாகா கல்வி, பிறப்பின் நோக்கம். இந்த 3வது பாயிண்ட் தான் முக்கியமான பகுதி. இந்த ஒரு பகுதி நமக்கு புரிஞ்சிடுச்சு, இதுக்காகத்தான் இந்த மனித இனம் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த பிறப்பின் நோக்கம் அறிந்து கொண்டால் போதுமானது. மீதி எல்லாம் அந்த நோக்கத்துக்காக செயல்பட ஆரம்பிப்போம். இப்போ எந்த ஒரு ப்ராக்டிஸ் எது பண்ணாலும் கூட, இப்போ சயின்ஸ் எல்லாம் எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் எழுதுவோம், முதல்ல எய்ம் இருக்கும், எதுக்காக பண்றோம் அப்படின்னு இருக்கும். அது போல இந்த மனிதனுடைய நோக்கம் என்ன, நம்மளுடைய பிறவியின் நோக்கம் என்ன, இது எல்லாம் திருமந்திரத்தில் மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த மந்திரங்களை எடுத்து ஆராய்ச்சி செய்யும் பொழுது உங்கள் வாழ்வியின் அர்த்தம் புரிய ஆரம்பிக்கும். இது அடையறதுக்கு குருவின் துணை நமக்கு எப்படி தேவைப்படும். நிறைய பாடல்கள் மிக அழகாக இருக்கும். குருடும் 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 குருடாட்டம் சேர்ந்து, குருடும் குருடும் ஒன்னா சேர்ந்து குழி விழுந்துவாரே. நிறைய திருமந்திரங்கள் தப்பான குருவை சூஸ் பண்ணி நம்ம தப்பான வழியில போய் கடைசியில இந்த உலகத்திலே மீண்டும் மீண்டும் சுழற்சியில, இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில இருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் திருமந்திரம் நிறைய உணர்த்தும். ஒரு குருவை தேர்ந்தெடுக்கிறது எவ்வளவு பெரிய கடினமான விஷயம் அப்படிங்கறத திருமந்திரம் படிக்கும் போது புரியும். ஈவன் நமக்கு ஒரு மந்திரம் வேணும்னா கூட அது திருமூலர் சொல்லுகின்ற வகையில் பார்த்தோம்னா ஒரு குருவால தான் அந்த மந்திரத்தை நம்மளால சூஸ் பண்ணி கொடுக்க முடியும். ஆனால் இங்கே நம்ம குருவை தேடிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா நேரடியே நம்ம திருமூலரிடமே சரணடைந்து திருமந்திரங்களையே நமக்காக எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொள்ளாமல் நீங்க குரு என்ற வார்த்தைக்கு நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். ஒரு தையல் மிஷின்காரர் சொல்லுவாரு, அவருக்கு தையல் கற்றுக் கொடுத்தவரை அவர் என்னோட குருன்னு சொல்லுவாங்க. பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் எனக்கு முதல் குருன்னு சொல்லுவோம். வேற எதுனா ஒரு தொழில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னா அதை கற்றுக் கொடுத்தவங்கள குருன்னு சொல்லுவோம். ஆனா குரு என்ற வார்த்தைக்கு திருமூல திருமந்திரத்துல படிச்சீங்கன்னா மட்டும் புரியும் யார் குரு. யோக சாஸ்திரமும் சொல்லுகிறது, சபூர்வேசாம் அபிகுருகு காலே நனவச்சேதாது. காலம் கடந்து அவருக்கு பிறப்பு இறப்பெல்லாம் கடந்து எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் தொடர்ந்து இந்த பிறப்பின் நோக்கத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பவர் தான் குரு. ஸோ அது எப்பேற்பட்ட நிலையாக இருக்கும் என்பதை நாம கொஞ்சம் சிந்திச்சு அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வெளியே எடுக்கணும். இன்னைக்கு நீங்க குரு அப்படின்னு ஒருத்தர் வெளியே எடுக்கணும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய வார்த்தை அப்படிங்கிறது நீங்க திருமூலர் திருமந்திரம் படிச்சு கத்துக்கலாம். வாழ்க்கை தத்துவம், சமய தத்துவம், தந்திரத்தின் பாகுபாடுகள் எப்படி பிரிச்சிருக்காங்க, தந்திரங்கள் எப்படி 9ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. 4 வகை நிலைகள், நம்மளுடைய 4 அவஸ்தா. இதுதான் மாண்டூக்கிய உபனிஷத்தும் 4 ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஓம்காரத்தை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணதுன்னு சொன்ன மாதிரி புராணங்கள் உணர்த்தும் நீதி, இவைகள் எல்லாம் இந்த 4வது பாடத்துல திருமூலரோட தத்துவங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு. 5வது யூனிட்ல தன்னை அறியும் வாழ்வியல் நெறிகள், ஆசைக்கு காரணம், அறியாமை, இங்க ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, அறியாமை விலக்கி விழிப்புணர்வு பெறுதல் அப்படின்னு இருக்கு. ஆசைக்கு காரணம் அறியாமை, அதை விலக்கி விழிப்புணர்வு பெறுதல் வேண்டும். எப்படி, எதன் அடிப்படையில், எதை கொண்டு இதை பெறுவது, அட்டாங்க யோகம். யோக சாஸ்திரத்தில் இந்த வார்த்தைகள் எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா,
யோகா அங்க அனுஷ்டானாத் அசுக்திக்ஷயி ஞான தீப்திர் ஆ விவேக கியாத்தேஹே. அறியாமை என்னும் இருள் நமக்குள் இருக்கிறது. இந்த அறியாமை தான் எல்லாத்திற்கும் காரணம். இந்த அறியாமை அவித்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேசாம் பிரசுப்த தனு விச்சின்னோ உதாராணாம். துன்பங்கள் வருவதற்கு 5 காரணங்கள் உண்டு. துன்பங்கள் 5 வகையாக பிரிக்கப்படுகிறது. அவித்யா, அஸ்மிதா, ராகத்வேஷா, அபினிவேஷா. இவைகள் எல்லாம் இதுல ராகா என்பதுதான் ஆசை, அதற்கும் அறியாமை தான் காரணம். இதுல முக்கியமா அறியாமை தான் முக்கியமான விளைநிலமாக இருக்கிறது. இந்த அறியாமை நீங்க வேண்டுமே ஆனால் நமக்கு விவேக கியாத்தி எனும் ஞானம் பெற வேண்டும். அதை தான் இங்க விழிப்புணர்வு என்ற வார்த்தையில் தமிழ்ல பதம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இந்த அறியாமை விலகுதல் என்பதை சாஸ்திர நூல்களில் அசுத்தி க்ஷயம் என்று சொல்லப்படுகிறது. க்ஷயம் என்றால் அன்ஸ்டேபிள் இன்டர்நெட் கனெக்ஷன். அசுத்தம் என்பதுதான் அசுத்தி அப்படின்னு சொல்றோம். க்ஷயம் என்றால் குறைதல், அக்ஷுப்தி சயம் என்றால் அறியாமை விலகுதல். எப்படி இந்த அறியாமை குறையும்? அறியாமை குறைந்து ஞானம் என்ற விவேகம் பிறக்க வேண்டும். எதை கொண்டு பிறக்க வைப்பது? ஞானத்தை எதை கொண்டு உருவாக்குவது? யோக அங்க அனுஷ்டானத்தா. யோக அங்க அனுஷ்டானத்தை, அதாவது யோக அங்கங்களை அனுஷ்டானம் செய்து இந்த அறியாமை விளக்குகின்ற ஞானம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அதேதான் திருமந்திரமும். இங்க ஆசைக்கு காரணம் அறியாமை, அதை விலக்குவதற்கு விழிப்புணர்வு. அதை எப்படி பெறுவது? அட்டாங்க யோகத்தின் மூலமாக பெறுவது. அட்டாங்க யோகம் என்பது என்ன? இயம நியமாசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதவ் அஷ்டவ் அங்காணி. 8 அங்கங்களை உடையது யோக மார்க்கம். ஸோ இதை இங்கு இந்த 5வது யூனிட்ல நாம பார்க்கிறோம். ஆன்மீக நெறி முதலானவற்றை பின்பற்றுதல். ஆன்மீக நெறி, இந்த ஆன்மீக நெறிகளை எல்லாம் நாம் ஏன் பின்பற்ற வேண்டும், எப்படி பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்றுவது, இது எல்லாம் இந்த பாடம் நமக்கு வழிவகை செய்திருக்கிறது. இப்படி முதல் தாள் எவ்வளவு அற்புதமாக வடிவமைக்கப்பட்டு சிலபஸ் தயார் செய்யப்பட்டிருக்கு. இதனுடைய புத்தகங்களோ இதனுடைய வெளியீடுகளோ மிக குறைவாக இருந்தாலும் கூட, தேர்வுக்காக தயாரிக்கப்பட்டிருந்தாலும் கூட, இதையெல்லாம் நம்ம தேர்வுக்காக எடுத்துக்கொண்டோம்னா கேள்விக்கு பதிலாக நமக்கு கிடைக்கும். ஆனால் இதற்கான உண்மையான திருமந்திரங்களை எடுத்துக்கொண்டால் முக்தியும் மோட்சத்திற்கும் அழைத்து செல்லக்கூடியது. இப்படி இந்த பாடத்திட்டம், முதல் பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. 2வது தாள் திருமந்திரத்தில் மருத்துவமும் அட்டாங்க யோகமும் அப்படின்னு 2வது தாள், 2வது புத்தகம். இதை 2வது பேப்பர் நம்ம எக்ஸாம் இது தனியாக எழுத போறோம். திருமந்திரத்தில் உள்ள 3000 பாடல்களை பொருள் உணர்ந்து படித்தால் நோய் வராது, வந்த நோய் தீரும். இவ்வளவுதான் இந்த பாடத்தினுடைய நோக்கம். அப்போ பாடத்தினுடைய எய்ம் இப்படி இருக்கு அப்படின்னா, அப்ப திருமந்திரத்துல நாம என்ன நினைச்சிட்டு இருப்போம்? திருமந்திரத்தை போய் படிச்சு திருமந்திரத்துல 100ம் மிளகும் நுகரும் சிவத்தின் நீர் மாறும் இதற்கு மருந்தில்லை மாந்தர்கள், இப்படி எதையாவது மருத்துவ குறிப்புகள் இருந்தால் அதை வைத்து கொண்டு நாம் மருத்துவம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். திருமந்திரத்தில் மருத்துவம் என்ற பகுதியை ஆய்வுக்கு செய்யறவங்க இப்படி எல்லாம் திருமந்திரத்தில் ஏதாவது சித்த மருத்துவம் இருக்கும், யுனானி இருக்கும், இதெல்லாம் நம்ம எடுத்து ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதுதான் முதல் பிரேயர் சாங். காலை எழுந்து கருத்தறிந்து ஓதிடி ஞால தலைவனை நன்னலுமாமி. வேற ஒன்னும் தேவையில்லை. ஒரு திருமந்திரத்தை பொருள் அறிஞ்சு நீங்க தஜ்ஜபக ததர்த்த பாவனம், அர்த்த பாவனையோட நீங்க படிச்சுட்டா போதும், உங்களுக்கு நோயே வராது, வந்த நோயும் போயிடும். இவ்வளவுதான் சார் திருமந்திரத்துல இருக்கக்கூடிய மருத்துவம். அப்போ திருமந்திரத்துக்கு இவ்வளவு வலிமை இருக்கிறதா அப்படின்னு சொன்னா இருக்குன்னு நம்பிக்கை முக்கியம். இந்த நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு திருமந்திரம் பற்றி கொள்ளும். ஸ்ரத்தா வீரியம் சமாதி பிரக்ஞா பூர்வக இதரேசாம்.
அது இல்லாதவங்களுக்கு பல வகை. ஆனா ஸ்ரத்தாவும் வீரியமும் இதெல்லாம் முதலில் ஒரு யோக மார்க்கத்திற்கும் மிக அவசியமானது ஸ்ரத்தா. கதோபனிஷத்துல நசிகேத்தன் என்ப ஒரு குழந்தை முதல் அவனுக்கு வரக்கூடிய ஒரு பக்குவம் என்ன வருதுன்னா, அவனுக்குள்ளார ஸ்ரத்தை ஏற்படுகிறது, நம்பிக்கை ஏற்படுகிறது, தன்னம்பிக்கை. சில விஷயங்கள் நான் கற்றிருக்கிறேன், எனக்கு சில விஷயங்கள் தெரியும், சில விஷயங்கள் தெரியாது என்று யமதர்மனிடம் அவன் கேள்வி கேட்பான். அவன் முதல் கேள்வி கேட்டது அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, ஸோ இந்த தானமெல்லாம் கொடுக்குறீங்களே, இந்த தானம் பெறுபவர்களுக்கு பயனல்லாத ஒரு இருக்கின்ற பொழுது இது எதற்காக கொடுக்க வேண்டும்? இப்படி கேள்வி கேட்கிறவன் கடைசியில் என்ன யாருக்கு கொடுக்க போறீங்கன்னு கேட்டு அவங்க அப்பா கடுப்பாயி உன்னை யமனுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லி யமலோகத்துல போயிட்டு யமன் கிட்ட கேள்வி கேட்டு ஒரு சின்ன பையனுக்கு ஒரு இரவாமை என்ற நிலையை சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு டெஸ்ட் வச்சு அதுல எல்லாம் அவன் ஜெயிச்சு வந்ததுக்கு மூலமாக இருந்த முதல் காரணம் அந்த நம்பிக்கை, ஸ்ரத்தா. அது நமக்கு வரணும். திருமந்திரம் படிச்சா நமக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்ற நம்பிக்கை வர வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு மருத்துவம் புரியும். அது என்ன மருத்துவம், அது என்ன மருந்து? உடலில் ஏற்படுகின்ற ஓட்டங்கள் உண்டு, நாடிகள் உண்டு. மருத்துவத்தின் சிம்பலை எடுத்து பாருங்க. நடுவுல நேரா ஒரு குச்சி இருக்கும், அதை சுத்தி 2 பாம்பு வளைஞ்சு வளைஞ்சு மேல போய் 2 பாம்பும் ஒண்ணு மூஞ்ச பாக்குற மாதிரி இருக்கும். அதுல இருந்து 2 ரெக்க விரிஞ்சு சைடுல பறக்கிற மாதிரி இருக்கும். இது மருத்துவத்தினுடைய சிம்பல். நம்மளுடைய இடகல பின்கல நாடி இரண்டும் பின்னி பின்னி மேலே ஏறுகிறது. இதற்கு நடுவுல சுஷ்மன நாடி இருக்கு. இந்த 3 நாடிகளில் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா அப்பொழுது நமக்கு நோய். இது பேலன்ஸாக வச்சிருக்கிறதுக்கு 2 ரெக்கை. ஒரு ரெக்கை வெட்டி விட்டுட்டா பறக்க முடியாது, கீழே போய் விழுந்துரும். இல்ல ஒரு ரெக்கை பேலன்ஸ் குறைஞ்சாலும் அந்த பறக்க முடியாது. அப்ப 2 பக்கமும் சமமாக இருக்கக்கூடிய ரெக்கையை அது இண்டிகேட் பண்றாங்க. இது 2ம் பேலன்ஸா இருக்கிறதுக்கு இந்த மருத்துவ சிம்பல் எப்படி வடிவமைச்சிருக்காங்க பாருங்க. இந்த பேலன்ஸ் குறையும் பொழுது, இந்த நாடிகளில் இம்பேலன்ஸ் வரும் பொழுது அதை சமப்படுத்துவதற்கு நாம் கொடுக்கின்ற இன்னொரு உந்துதல் தான் மறு உந்து என்று பெயர். அதை தான் மருந்து. அதை கொடுக்கின்ற முறைகளுக்கு மருத்துவம் என்று பெயர் வச்சாங்க. அதையெல்லாம் திருமந்திரம் ஓதும் பொழுது நம்மளுடைய நாடிஸ், நீங்க இதை செக் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி எழுதுங்க. திருமந்திரத்தை எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு திருமந்திரத்தை எடுத்துக்கோங்க. சான் பண்றதுக்கு முன்னாடி, திருமந்திரத்தை ஓதுறதுக்கு முன்னாடி உங்களோட நாஸ்ட்ரில் செக் பண்ணிக்கோங்க. மூக்கில் எந்த மூக்கு வழியா காத்து வருது போகுது, எது பிரியாது எது அடைச்சிருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. திருமந்திரத்தை உணர்ந்து பாடுங்க. பாடி முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நாடியை செக் பண்ணி பாருங்க. 2ஓட மூச்சு பேலன்ஸ் எப்படி மாறி இருக்கு, எப்படி பேலன்ஸ் ஆகுதுன்னு பதிவு பண்ணுங்க. கட்டுரையை சப்மிட் பண்ணுங்க. மருத்துவர், டாக்டர் என்ற பட்டத்தை, முனைவர் என்ற பட்டத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். திருமூலர் மருத்துவம் முடிஞ்சது, அவ்வளவுதான். இப்படி மருத்துவம் என்ற பகுதியை எடுத்துக்கொண்டு இந்த 2ஆம் தாள் பயணிக்கிறது. நோக்கம் என்னன்னா 3000 பாடல்களும் 3000 மருத்துவம். எதற்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறத நீங்க தான் பொருத்தணும். இந்த குரூப்ல இருக்காரான்னு தெரியல. பாஸ்கர் ஐயான்னு ஒருத்தர் இருப்பாரு, எனக்கு தெரிஞ்சவரை நான் சொல்றேன். பாஸ்கரன் ஐயா இருப்பாரு. உடற்கூறு தத்துவங்கள் 96 தத்துவங்களை எடுத்து இறைவன் குருவும் அருளால் அவருக்கு கிடைத்த வர்மக்கலையை வர்ம புள்ளிகளோடு இணைத்து இந்தந்த புள்ளிகளுக்கு இந்தந்த திருமந்திரத்தில் இந்தந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 96 தத்துவங்களும் 108 வர்ம புள்ளிகளோடு இணைச்சி இங்கெங்க இணைது. இந்தந்த திருமந்திரத்தில் இந்தந்த புள்ளிகள் இருக்குன்னு திருமந்திரத்தையும் பிரிச்சு கட்டுரை எழுதியிருக்காரு. ஸோ அவரெல்லாம் ஆராய்ச்சிக்கு பண்ணி கொண்டு கொடுக்கிறது இந்த உலகத்துக்கு எவ்வளவு பெரிய கொடை. அப்படி நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை, நமக்குள்ளார ஆழ்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து கொண்டு வெளியே கொடுக்கறது தான் மருத்துவம். இதற்கு முதல்ல திருமந்திரத்தை பத்தி நம்ம உள்ளார நம்மளுக்கு ஒரு ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டு உள்ளார போகணும். இப்படி இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நேரங்கள் போயிடும். நாளை வகுப்புல கொஞ்சம் நம்ம பாடத்திட்டங்களை பார்க்கலாம்.
இப்போ நாம கொஞ்சம் திருமந்திரங்களையும் இன்னைக்கு திருமந்திர வகுப்புன்னு வந்துட்டோம். மூலன்னுரை செய்த 3000 தமிழ் அப்படின்னு ஒரு திருமந்திரத்தையும் பாடியிருக்கோம். அது போல இன்னும் ஒரு சில திருமந்திரங்களை எல்லாம் நாம் படித்துக்கொண்டு இன்றைய வகுப்பு நிறைவு செய்து அதன் பிறகு இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களை பார்க்கலாம். நம்மளுடைய பாடத்திட்டம்லாம் பார்க்கணுமா சார்? பாடத்திட்டம் நம்மளுடைய வரையறை, நம்மளுடைய எல்லை, நம்மளுடைய பவுண்டரி எதுன்னு தெரியாம நாம படிக்கக்கூடாது. ஸோ எது எல்லாம் நம்ம படிக்க போறோம், எந்த ஏரியா வரைக்கும் நம்ம போக போறோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் தலைப்புகள் வேறாகவும் படிக்கும் திட்டங்கள் வேறாக இருந்தாலும் திருமந்திரம் ஒன்றுதான், மனிதன் ஒன்றுதான், மனிதனுக்குள் இருக்கக்கூடிய மனம் ஒன்றுதான், அந்த மனதிற்கு மூலமாக இருக்கக்கூடியது உயிர் ஒன்றுதான், இந்த உயிரும் உடலும் இணைந்த இந்த உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய இறைவனும் ஒன்றுதான். அதை அடைவதற்கான வழி திருமந்திரம். அதை நீங்க எந்த பேர் வச்சு வேணா அழைக்கலாம், எப்படி வேணா நீங்க ஆராயலாம். அதனால எனக்கு நீங்க பிஜி டிப்ளமோக்கு தனியாக கிளாஸ் எடுங்க, சர்டிஃபிகேட் கோர்ஸ் தனியாக கிளாஸ் எடுங்க, அப்புறம் உயராய்வு பண்ணுற எனக்கு தனியாக கிளாஸ் எடுங்க அப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கணும். அப்படியெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோ அவசியம் படாது. எல்லாத்தையும் ஒன்றாக பார்க்க முடியும், உங்களால் பிரிச்சியும் பார்க்க முடியும். சித்தர்கள்னா யாரு, சச்சித் ஆனந்தம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக நம்ம ஃபியூச்சரில் வரக்கூடிய வகுப்புகளில் பார்க்கலாம். திருமந்திர பாடல்களை முதல் பாடல் நாம் படித்து பார்க்கலாம். ராகம் எனக்கு கிடையாது, பாட வராது, என்னால் படிக்க முடியும். உங்களுக்கு படித்து பாருங்க, உங்களுக்கு பிடித்த ராகத்தில் நீங்கள் பாடிக்கொள்ளுங்கள். எப்படி பாடினாலும் உங்கள் ராகம் உங்களுடைய களங்கங்களை நீக்கும். இந்த முதல் திருமந்திரம், ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான், ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பற் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தது எட்டே. 1, 2 என்று வரிசைப்படுத்தி 8 வரை செல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்ற வகையில் விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். 1 என்பது இறைவன் மட்டும் ஒன்றுதான் இருந்தது, அல்லது மூக்கு என்பது ஒன்றுதான். இப்படி எதை வேண்டுமானாலும் அவங்கவுங்க துறைக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. 4 திசையை சொல்லலாம், 4 வேதங்களை சொல்லலாம், 3 குணங்களை சொல்லலாம், 3 காலங்களை சொல்லலாம், 3 தோஷங்களை சொல்லலாம், 5 புலன்களை சொல்லலாம். இப்படி 1, 2 என்று 8 வரைக்கும் யார் யாருக்கு என்ன பொருத்தமாக இருக்கிறதோ எல்லாம் எழுதியிருக்கிறார்கள் விளக்காசிரியர்கள். உங்களுக்கு எது பிடிக்கிறதோ, எது சரி என்று உங்களுக்கு தோன்றுகிறதோ அதை உங்களால் எழுத இயலும். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான், ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பற் சென்றனன் தானிருந்தான் உணர்ந்ததெட்டே. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாடி 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 நீங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமி. அகத்தியர் எழுதிய பாடல். திருமந்திரத்தை எல்லாம் நான் ஜெபிக்கணுமா சார்? ஆமாம், மனம் செம்மையானால் ஜெபிக்க வேண்டாம், ஆனால் மனம் செம்மையாகுவதற்கு ஜெபிக்க வேண்டும். மனம் செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், குண்டலினி சக்தியை மேலே ரைஸ் பண்ண வேண்டாம். எப்பொழுது? மனம் செம்மையானால். ஆனால் அது ஆகிறதுக்கு நாம் இதை பண்ணணும். மனமது செம்மையானால் வாதியை இன்றைக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், வாசியை நிறுத்த வேண்டாம். 2 இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய நாடியை சரி பண்ணுறது. மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. எப்பொழுது மனம் செம்மை அடைகிறதோ அப்பொழுது மந்திரமும் தூய்மை அடைகிறது, நிறைவு பெறுகிறது. இப்படி அகத்தியர் பாடல். திருமந்திரம் கற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய ஆர்வமும் அதில் இருக்கக்கூடிய ஈடுபாடும் இது போன்ற திருமந்திரங்களை எல்லாம் உங்களை மிக அழகாக எடுத்து செல்லும். இப்போ குரு பரம்பரை அப்படிங்கிறத எடுத்தோம்னா
இந்த திருமூலர் யாரு, யாருக்கிட்ட யோகா கத்துக்கிட்டாரு, எங்க படிச்சு இவர் வந்து இந்த திருமந்திரங்களை எழுதினார், அவர் கூட இன்னும் யாரெல்லாம் இருந்தாங்க, இது போன்ற திருமந்திரங்கள்லாம் இருக்கு. இப்ப திருமந்திரத்துல நம்பர் வந்து சைடுல போட்டிருக்கு, 1ன்னு போட்டிருக்கு. 1ன்னு போட்ட உடனே 67 ஸ்கிப் பண்ணியிருக்கேன் சார். அப்புறம் 68 இருக்கு. ஏதாவது லாஜிக் இருக்கா? நமக்கு எந்தெந்த திருமந்திரம்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் எடுத்துக்கிறது. எனக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு எதெல்லாம் வசதியா இருக்கோ அதை நான் எடுத்திருக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் திருமந்திரங்களை எடுத்து இது எல்லாம் கொஞ்சம் வாழ்க்கைக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களோ, அதுல இருந்து கொஞ்சம் ஆட்டைய போட்டு ஸ்லைடா போட்டு வச்சிருக்கிறேன். அவ்வளவுதான். ஸோ இப்படி 3000 திருமந்திரமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. உங்களுக்கு பிடிச்ச திருமந்திரங்கள் நீங்க எடுத்து ஆய்வு பண்ணலாம். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்று இருவர் என்னோடு என்மருமாமே. நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின். யார் அந்த 4 பேர்? அவங்க கூட சேர்ந்து இன்னும் 4 பேர். சிவயோக மாமுனி, பதஞ்சலி, வியாக்கிரமர். அவங்க கூட சேர்ந்து மொத்தம் 8 பேர். இவங்க எல்லாம் ஒரு 8 பேர் யோகா படிச்சிருக்காங்க கைலாயத்துல, சிவபெருமான் கீழே. நந்தின்னு சொல்லக்கூடிய அந்த சிவபெருமானோட கட்டளையில இருந்து, நந்தி பெருமான் அப்படிங்கிறது நேரடி மேனேஜர்னு சொல்லலாம். ஸோ அவர் தான் பிரின்சிபல் அங்க இருந்து. ஸோ அப்படி இவர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் எதையும் நீங்க போய் வேற ஒருத்தர் சொல்லி ஆராயணும் அப்படின்னு அவசியமே இல்லை. எல்லாத்தையும் அவரே சொல்லிட்டாரு. நான் 3000 திருமந்திரத்தை எழுதியிருக்கிறேன். என் கூட யார் இருந்தாங்க, நான் எங்க இருந்தேன், என் பேர் என்ன, நான் எங்க போனேன், எங்க வந்தேன், எல்லாத்தையும் திருமந்திரத்துல எழுதி வச்சுட்டாரு. நந்தி அருளாலே நாதனாம் பெயர் பெற்றோம். ஏன் இதுக்கு இந்த பெயர்ல எங்களுக்கு வந்துச்சு? நாத பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க யோகா ட்ரெடிஷன்ல. மச்சேந்திரநாத், கோரக்ஷநாத், இந்த மாதிரிலாம் நாத பரம்பரை. நம்ம கோரக்கர் அப்படின்னு சொல்ற சித்தர் தான் அங்க கோரக்ஷநாத்ன்னு இருப்பாரு. மச்சமுனின்னு சொல்ற இந்த சித்தர் தான் அங்க மச்சேந்திரநாத் அப்படின்னு இருப்பாரு. ஸோ மூலர் அப்படிங்க சொல்லக்கூடிய இவர் தான் இங்க திருமூலர் அப்படின்னு நிறைய இடத்துல நமக்கு சித்தர்களுடைய ஜீவசமாதியான இடங்கள் வந்து சித்தர் ஸ்தலம் வந்து தமிழகத்தில் இருக்கிற மாதிரி அதே பெயர் வேறையா இருக்கும். ஆனா அதே சித்தர்களுக்கு இந்தியா முழுவதும் இருக்கிறது. இதெல்லாம் பாரதம் அப்படின்னு ஒரு காலத்துல சொல்லியிருந்தோம். அதனால உருவாகினது அந்த மகாபாரதம், ராமாயணம் எல்லாம். இப்படி நாம வந்து ஒரு சுருக்கிக்கிட்டு இது தமிழ், இது இவரு அப்படின்றத விட இந்த பாரதம் முழுவதும் பரவி இருந்த சித்தர்கள் வாழ்ந்த நிலையில் அவங்க எல்லாம் எப்படி அந்த பெயர் வந்துச்சு, எப்படி இந்த பெயர் எனக்கு வந்தது, இறைவன் அருளாலே அப்படிங்கிறது. நந்தி அருளாலே மூலனை நாடினோம். மூலன் யாரு? மாடு மேய்க்கிறவன். நந்தி அருளாவது என் செய்யும் நாட்டினில். ஸோ இந்த நந்தி அருள் வந்து பிரிச்சு கொடுக்குமா? அங்க போய் பார்த்தா அவர் உடம்பை எடுத்து வச்சுட்டு இன்னொரு உடம்பு போயிட்டு வந்து பார்த்தா தன்னோட உடம்பு இல்லை. எதுக்காகவும் வருத்தப்படலை. அந்த உடம்புக்குள்ளாரியே இருந்து தமிழ் படிச்சாரு. நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே. அப்போ அப்படி இருந்து அந்த உடலுக்குள்ளார இருந்து அவருக்குள்ள உருவான சித்தத்தின் உள்ளே சிறக்கின்ற நூல்களில் உத்தமமாகவே ஓதிய வேதத்தின் ஒத்த உடலையும் உள் நின்ற உற்பத்தி. அத்தன் எனக்கிங்கு அருளால் அளித்ததே. அத்தனையும் இறைவன் அருளால், நந்தியின் அருளால் கிடைத்தது. சித்தத்தின் உள்ளே சிறக்கின்ற நூல்களில் உத்தமமாகவே ஓதிய வேதத்தின் ஒத்த உடலையும் உள் நின்ற உற்பத்தி. அத்தன் எனக்கிங்கு அருளால் அளித்ததே. படைப்புகள் எல்லாம் வந்து ஒரு திருமந்திரமும் திருக்குறளும் ஆச்சரியப்படுவது உண்டு. எப்படி இது எல்லாம் ஒருத்தர் உட்காந்து எழுத முடியுமா? இல்லை ஏதாவது ஒரு டீம் ஒர்க்கு. இது போல திருமந்திரம் படிக்கிறதுக்கெல்லாம் நாமெல்லாம் சேர்ந்துருக்கிறோமே, இது போல யாராவது ஒரு டீம் ஒர்க்கு சேர்ந்து எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா எழுதி இதெல்லாம் படைச்சிருப்பாங்களா அப்படின்ட்டு. இறைவன் ஒளி வடிவமாக இருக்கின்றான். அதையும் ஓங்காரத்தை வச்சு கொண்டு அதையும் திருமந்திரம் எழுதியிருக்காரு. ஓர் எழுத்தாலே உலகெங்கும் தானாகி ஈரெழுத்தாலே இசைந்து இங்கு இருவராய், இப்படி எழுதியிருக்காரு.
அந்த இறைவன் ஒளியாக மாறும் பொழுது தன்னை இவ்வாறு திருமந்திரங்களாக தன்னை வடிவமைத்துக் கொள்கின்றான். அதை இப்படி எழுதுறாரு. சித்தத்தின் உள்ளே தன் எண்ணங்களாக உதிக்கின்றது இது உள்ளார சிறக்கின்ற நூல்களில் இதை புத்தகமாக வடிவமைக்கிறதுக்கு சித்தத்துக்கு உள்ளாரே வந்துச்சு அப்படிங்கிறது அந்த சுருதி பிரஸ்தானம் அப்படிங்கிறதை அவர் சொல்றாரு. உத்தமமாகவே ஓதிய வேதத்தின். ஸோ வேதம் என்பதே ஓதுதல் தான். அது எல்லாம் இந்த திருமந்திரமும் வேதம் தான் அப்படிங்கிறத இங்க எழுதுறாரு. ஒத்த உடலையும் உள் நின்ற உற்பத்தி. இந்த உடலை கொண்டு, உடல் தான் ஒரு கருவி, அது உள்நிலிருந்து உள்ளார ஒவ்வொன்றா உருவாகுது. அத்தனை இறைவன் அவன் எனக்கு அருளால் அளித்தது தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்றாரு. இதற்கு சித்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு எடுத்து எழுதணும்னா 1000 பக்கம் விளக்கம் எழுதலாம். அதன் பிறகு அதை கொண்டு இந்த திருமந்திரத்தை எடுத்து எழுதணும்னா இந்த வேதங்களை ஃபுல்லா கொண்டு போய் அதில் அடைக்கிடலாம். அந்த சித்தத்தை மட்டும் இல்லாம பண்ணா முக்தி கொண்டு போய் நம்மளை வழிநடத்திடலாம். இப்படி எந்த வார்த்தையை எடுத்து ஆராய்ந்தாலும் அதன் முழுமையான ஆழத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இதையெல்லாம் ஏன் பண்ணார், எதுக்காக பண்ணார், இவர் எதை உணர்ந்தார்னு நமக்கு தெரியாது. அவர் நிலை அடையும் பொழுது தான் அதை நாம் உணர முடியும். அதனால தான் இந்த பாடல் நமக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது, நம்ம பார்த்தது கிடையாது, ஆனால் கேள்விப்பட்டிருப்போம். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுற மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொன்னா இந்த உலகமா பெருகிறது? உலகம் என்பது உருண்டை. இந்த உலகமா பெறுகிறது இன்பம்? உலகத்தில் உள்ள உயிர்கள் பெறுகிறது என்பது சாதாரணமா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். யான் பெற்ற இன்பம் உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் எல்லா மனிதர்களும் பெற வேண்டும். அவர் என்ன பெற்று இருப்பார்? இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மந்திரத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. 84, 85. எனக்குள் இறைவன் அருளால் எனக்குள் மந்திரங்கள் உதயமாகிறது, அதை கொண்டு இறைவனை நான் அறிந்து கொண்டேன், உணர்ந்து கொள்ள முடிகிறது என்பது எல்லோருக்கும் கிட்ட வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் கிடைக்க வேண்டும். அது எப்படி? வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடீர். வானை பற்றி நிற்கின்ற மறைப்பொருள்னு என்னது? வேதாத்திரி மகரிஷி தான் இதுக்கு சரியான வார்த்தை கொடுத்திருப்பாரு, சுத்த வெளியின்ட்டு. அப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் கொடுத்தது இல்லையா சார்? எல்லா வார்த்தையிலும் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு புரியல என்ன போது காலத்துக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு வார்த்தைகளை எடுத்து நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இந்த மறைபொருள் விளக்கம், இதை மெய்ஞானம்னு சொல்றோம். இந்த வான்ங்கிற ஒரு வார்த்தைக்கு விண் என்ற ஒரு வார்த்தையும் சம்பந்தப்படுத்தி பார்த்தோம்னா, இந்த வான் என்ற வெளிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது விண்ணு. அந்த விண்ணை பற்றிய ஞானம் பெற்றவர்களை விஞ்ஞானிகள் என்று சொல்வோம். அவர்கள் அறிந்த ஞானத்தை விஞ்ஞானம் என்று சொல்வோம். அதை தாண்டி இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை அறிந்தவர்களை மெய்ஞானிகள் என்றும், அவர் பெற்ற ஞானத்தை மெய்ஞானம் என்று சொல்வோம். இங்க அந்த மெய்ஞானத்தை தான் சொல்றாரு மறைபொருள் அப்படின்னு. இது அறிவியலுக்கு அப்பாற்பட்டது. இதை எப்படி அறிந்து கொள்வது? ஊன் பற்றி நின்ற உணர்வுறும் மந்திரம். ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது உன் உடலுக்குள், ஊன் என்றால் உடல், அந்த உடலுக்குள் ஏற்படுகின்ற உணர்ச்சி, இந்த உணர்ச்சிகளை எடுத்துக்கொண்டு திரும்ப திரும்ப கவனிக்கிறதன் மூலமாக நீ ஞானம் அடையலாம். இதை இந்த ஒரு வரியை எடுத்துக்கொண்டு புத்தருடைய மெடிடேஷன் எடுத்து நீங்க புத்தர் தியானத்தினுடைய தத்துவங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையா புரிஞ்சிடும். உடலில் உணர்ச்சிகளே பிரவாகமாக இருக்கிறது. ஒவ்வொரு செல்களும் ஒரு ரசாயன ஃபேக்டரி, அனைத்தும் உணர்ச்சிகளை உருவாக்குகிறது. அதற்கு காரணம் என்ன? ஒவ்வொரு செல்லும் உருவாகுவதுமாக அழிவதுமாக இருக்கிறது. எண்ணத்திலிருந்து வெறும் காந்தமாக அலைகிறது. அந்த காந்தம் வெறும் உணர்ச்சியாக இருக்கிறது. இந்த ஊன் பற்றி நின்ற உணர்வுறும் மந்திரம் அதை தான் பற்ற தலைப்படும் தானே. இந்த மந்திரத்தை வச்சு கொண்டுதான் புத்தரோட மெடிடேஷன் அவ்வளவு அழகா கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு திருமந்திரமும் எடுத்துக்கொண்டு அதை நம்மால் ஆராய்ந்து உள்ளார இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியே கொண்டு வர முடியும். அப்படி திருமூலரும் இதை சமுதாய நோக்கத்தில் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத சமுதாய சிந்தனையில கொண்டு போய் பொருத்தலாம். ஞான யோகத்துக்கும் பொருத்தலாம், பக்தி யோகத்துக்கும் பொருத்தலாம், கர்ம யோகத்துக்கும் பொருத்தலாம்.
யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் பெறணும், ஒரு கடமையார மாற்றணும் அப்படிங்கிறது கர்மயோகம். வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடில் அப்போ இறைவனை நினைத்து நான் மந்திரம் சொல்ல வேண்டும், பக்தி யோகம். அதிலிருந்து நான் இறைவனை உணர்ந்து கொள்வதனால் எனக்கு ஞான யோகம். இப்படி எந்த யோகத்தை வேண்டுமானாலும் நீங்க பிரிச்சு இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் எழுத முடியும். இதுதான் முழுமையான அர்த்தமா அப்படின்னு கிடையாது. இப்படி எல்லாம் எடுக்க முடியும் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உண்மையில் எனக்கு திருமந்திரமும் தமிழும் எனக்கு ஒன்றும் தெரியாது. யோகத்தில் இப்படி எல்லாம் இதை எடுத்து பயணித்து இதையெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி செய்து இதையெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு கொடுக்க இயலும். ஏதோ யான் பெற்ற இன்பம், இந்த திருமந்திரத்தில் யான் பெற்ற இன்பம் கொஞ்சம் உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காக வந்திருக்கேன். இவ்வையகம் பெற வேண்டும் உங்கள் மூலமாக. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். சேன் பண்ணுங்க அப்படி பின்னாடியே. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின். ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம். தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. தான் பற்ற தலைப்படும் தானே. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின். ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம். தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. ஓம் நம சிவாய. இறைவன் அருளால் உங்களோடு எல்லாம் சேர்ந்திருக்கிறேன்.